அறிந்தே செய்த பாவத்திற்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. அறியாமல் செய்த பாவங்களுக்கே பாவ மன்னிப்பு உண்டாகும். மனதால் அறிந்து செய்தால் கண்டிப்பாக நியாய தீர்ப்பை சுமக்க நேரிடும். அதனால் எந்த காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க கூடாது. கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை மறக்கவும் கூடாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 24 வேத பகுதியில் கர்த்தர் பல காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து. ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த குத்து விளக்கில் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்து தர வேண்டும். அதை ஆசாரியர்கள் இரவு முழுவதும் எண்ணெய் ஊற்றி குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி எரிய வைக்க வேண்டும். அதை காவல் காத்து பொறுப்பாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் லேவியர்கள். இப்படி என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. இரவு முழுவதும் தேவாலயத்தில் வெளிச்சம் இருக்கும்படியாக குத்து விளக்கு எரிய வைக்கப்பட வேண்டும். இப்படி அந்த குத்து விளக்கு இது கர்த்தருடைய சந்நிதியில் எப்பொழுதும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் வெளிச்சத்தை விரும்புகிறவர், இருளை விரும்பாதவர் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இருள் என்பது தீமையை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. இருள், கருமை நிறம் இவையெல்லாம் தீமைக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஒளியோடு இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. சரி, இப்படி ஆசாரியர்கள் அந்த காவலை காத்து இந்த பொறுப்பான காரியங்களை செய்தார்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேயே பக்கத்தில் மேஜையில் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சுமார் 1/2 கிலோ மைதா மாவினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். மைதா என்றால் மெல்லிய மாவு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த காலத்தில் மைதா என்று நாம் சொல்லுகிறோம். மைதா மாவினால் ஒவ்வொரு அப்பமும் 1/2 கிலோ அளவு, சுமாராக 1/2 கிலோ அளவு எடையுள்ள மாவினால் செய்யப்பட்ட 12 அப்பங்கள் 12 அப்பங்கள் செய்யப்பட்டு அங்கு மேஜையில் வைக்கப்பட வேண்டும். அது ஒரு வாரம் முழுவதும் அங்கு இருக்கும். ஓய்வு நாளில் அதை மாற்ற வேண்டும். எடுத்துவிட்டு புதிதாக வைப்பார்கள். அந்த அப்பத்தை ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலேயே பரிசுத்தமாய் அதை பூசிப்பார்கள். இப்படி கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். இப்படி இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் தான் இவையெல்லாம் கற்பிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்படி அவர்கள் கூடாரங்களில் தங்கி பாளையம் இறங்கி இருந்த சமயத்தில் அங்கு ஒருவன் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை தெரியாமல் அவனை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தரிடம் கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று. கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது எப்படி என்றால், ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த உலகத்தில் இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டது மத்தேயு எழுதின சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு பின், கிறிஸ்து பிறந்த பின், அதாவது கிபி 70-60 ஆண்டுகளுக்கு பின், அதாவது 35 ஆண்டுகளுக்கு பின்புதான் வேதாகமம் எழுதப்பட்டது. அதன் பின்பே இவைகள் எல்லாம் நமக்கு இயேசு என்ற நாமம் தெரிந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு என்ற பெயர் எங்குமே இல்லை. இயேசு என்ற நாமம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்குமே இல்லை, கொடுக்கப்படவில்லை. அது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்குமே தெரியாது. கர்த்தரை பார்த்திருக்கிறார்கள், ஆனால் அவருடைய நாமம் இயேசு என்று யாருக்கும் சொல்லப்படவும் இல்லை, அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. அப்படி இருக்க இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தி பிசாசை விரட்ட அவர்களால் முடியாது. ஏனென்றால் அந்த நாமமே அவர்களுக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் பாவம் செய்தால் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பழி வாங்கினார்கள். கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்க சொன்னார். காரணம் என்னவென்றால்,
மாம்சத்தின்படி செய்யப்பட்ட பாவத்திற்கு மாம்சத்தின்படியே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுதான் நீதியாய் இருந்தது. இது பழைய ஏற்பாட்டு காலம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி தீர்க்கப்படுகிற காரியங்கள். இப்பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதாவது மாம்சத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் எல்லாம் ஆவியின்படி புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும். மாம்சத்திற்கேற்ற காரியங்கள் முடிந்துவிட்டது. ஆவியின்படி அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். அந்த காலத்தில் மிருகங்கள் பலி கொடுக்கப்பட்டது, பறவைகள் பலி கொடுக்கப்பட்டது. இந்த காலத்தில் நாம் எதையும் பலி கொடுப்பதில்லை. அதற்காக பலியே செலுத்தாமல் இருக்கக்கூடாது. நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. துதி பலி ஏறெடுக்கிறோம். துதி பலி என்பது ஆவியின்படி கொடுக்கப்படுகிற பலியாக இருக்கிறது. அதனால் எல்லா காரியத்தையும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை ஆவியின்படி கடைபிடிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். மாம்சத்தின்படி அல்ல அல்ல அல்ல. கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படியே. இதை புரிந்து சரியான முறையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் முழுவதும் நீதியின் காரியம். நீதி நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் சரியே, அது தவறல்ல. அது அந்த காலத்திற்கு மட்டும் அல்ல, இந்த காலத்திற்கும் உரியதே. ஆனால் அதன் மறுபக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நியாயப்பிரமாணம் ஒன்றே. அது அந்த காலத்தில் மாம்சத்தின்படி பயன்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு மாம்சத்திற்கேற்ற காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்ததினால் ஆவியின்படி கடைபிடிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் கண்டிப்பாக ஆவியின்படி கடைபிடிக்கவே வேண்டும். பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் அத்தனையையும், ஒரு வசனத்தையும் ஒரு வார்த்தையையும் விடாமல் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் ஆவியின்படி. அப்படி என்றால் அதை புரிந்து கொண்டு அதன் சாராம்சத்தை மட்டும், அதன் கருத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய 10 கட்டளைகளையும் நாம் ஆவியின்படி கடைபிடிக்க வேண்டும். 10 கட்டளைகள், பண்டிகைகள், பலி செலுத்தும் முறைமைகள், இவைகளை எல்லாம் நாம் ஆவியின்படி கடைபிடிக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசே ஐயாவுக்கு கொடுத்து அவர் மூலமாய் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். இந்த முறைமைகள், நியாயப்பிரமாணம் மோசே ஐயா மூலமாக பிரசங்கிக்கப்பட்டது, இஸ்ரவேலருக்கு போதிக்கப்பட்டது. இவைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தோடு முற்றுகை பெறுகிறது. ஆனால் 10 கட்டளைகள் தேவனாகிய கர்த்தர் நேராக சீனாய் மலையில் 10 கட்டளைகளை கற்பலகையில் எழுதி அதை மோசேயாவிடம் கொடுத்து உடன்படிக்கை பெட்டிக்குள் வைத்து கொடுத்திருக்கிறார். அந்த கற்பலகைகள் இன்றும் நம் மத்தியில் இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறது. இது உடன்படிக்கையா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு அந்த கட்டளைகளை போதித்திருக்கிறார். அப்படி மத்தேயு 5, 6, 7 போன்ற இடங்களிலும் சுவிசேஷ புஸ்தகங்களிலும் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறதும் போதித்திருக்கிறதுமான வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது 10 கட்டளைகளுக்கு உட்பட்டே கர்த்தர் போதித்திருக்கிறார். அதை மீறி அல்ல, இன்னும் அதிக கடினப்படுத்தி தான் ஆண்டவர் நமக்கு சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க 10 கட்டளைகளையும் நாம் மனதார ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு எதையும் விக்கிரகமாக்காமல் நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். கர்த்தரை தூஷித்த அந்த மனிதனை அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி கொன்றார்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நீதியின்படி, தேவ கட்டளையின்படி அப்படியே அந்த மனிதனை செய்தார்கள். இந்த காலத்தில் ஒரு மனிதன் அப்படி செய்தால், தேவ நாமத்தை தூஷித்தால், கர்த்தரை தூஷித்தால் அவனுக்கு எரிகிற நரகாக்கினை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனாலும் அவன் மனம் திரும்பினால் ஆண்டவர் அவனை மன்னிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை மன்னிப்பார். ஆனால் எந்த காரியத்தை முன்னிட்டும் ஒரு மனிதன் கர்த்தரை தூஷித்தால் அதற்குரிய தண்டனையை நிச்சயம் அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தரே அந்த மனிதனை நியாயம் தீர்ப்பார். அப்படிப்பட்ட மனிதனை நாம் கொல்ல வேண்டும் என்பதல்ல, அது சட்டமல்ல. இப்பொழுது இந்த காலத்தில்
இது கிருபையின் காலமாக இருக்கிறது. அந்த மனிதனுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் தருவார். அது மரணத்தை விட கொடுமையானதாக கூட, மரணத்தை போல அதுவும் கஷ்டமானதாக இருக்கும். ஒரு வியாதியையோ துன்பத்தையோ சுமந்து மிகவும் தன் வாழ்க்கையே ஏன் வாழ்கிறோம் என்ற நிலையில் அந்த மனிதனுடைய முடிவிருக்கும். தேவ நாமத்தை தூஷிக்க கூடாது. அது மகா பெரிய பாவம். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுங்கள். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி தவறாதவர். ஒரு மனிதன் செய்கிற தவறுகளை அவர் மன்னிப்பார். மனம் திரும்பும் போது, மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பார். ஆனால் அதே சமயத்தில் அவனுக்குரிய அந்த செயல்களுக்குரிய நியாய தீர்ப்பையும் அந்த மனிதன் சுமக்க வேண்டி இருக்கும். அறிந்தே செய்த பாவத்திற்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. அறியாமல் செய்த பாவங்களுக்கே பாவ மன்னிப்பு உண்டாகும். மனதால் அறிந்து செய்தால் கண்டிப்பாக நியாய தீர்ப்பை சுமக்க நேரிடும். அதனால் எந்த காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க கூடாது. கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை மறக்கவும் கூடாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. அன்று நீதியாய் நியாயம் தீர்த்தவர் இந்த காலத்தில் விட்டு விடுவாரா? நாம் செய்த தவறுகளை எல்லாம் விட்டு விடுவார், மன திரும்பி மன்னிப்பு கேட்டால் விட்டு விடுவார் என்று நினைக்க கூடாது. அதற்குரிய தண்டனை பின்னாடி வரும். மன்னிப்பு என்பது ஆவிக்கே. மாம்சத்தின்படி அதற்குரிய தண்டனை, அதற்குரிய விளைவை நாம் சுமக்க நேரிடும். அப்படி என்றால் ஒரு மனிதன் பொய் பேசுகிறான், அதனால் ஒரு மனிதன் தன் கைகளால் திருடுகிறான், திருடி அதனால் பலருக்கு பல துன்பங்களை ஏற்படுத்துகிறான் என்றால் அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் அவனுடைய பாவங்களை மன்னிப்பார். அவனை பரிசுத்தமாக்கும்படியாக அவனுக்கு இரக்கம் காட்டுவார், கிருபை காட்டுவார், வேத வசனங்களை போதிப்பார். அந்த மனிதன் செய்கிற ஆராதனைகளையும் ஜெபங்களையும் ஏற்றுக்கொள்வார். மனம் திரும்பி நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொள்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த மனிதர் செய்த திருடை, அந்த திருட்டின் காரியத்திற்கு அவன் வாழ்க்கையில் அதற்கு ஏற்ற பொருட்களை அவன் திருடு கொடுப்பான். தன் வாழ்க்கையில் அவன் பிறருக்கு என்ன தீங்கு செய்தானோ, எந்த அளவுக்கு செய்தானோ அதே போல அவனுக்கும் அப்படிப்பட்ட தீங்கு வரும். மாம்சத்தின்படி அந்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவனுடைய பொருள்கள் திருடு போகும். இவனுடைய செயல்கள் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். ஆனால் மாம்சத்தின்படி இந்த தண்டனையை ஏற்று நிறைவேற்றி முடித்து விட்டுதான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். அதற்குள் அந்த மனிதனுக்கு மரணம் நேரிடாது. பாவ மன்னிப்பை பெற்றதினால் நித்திய ஜீவனுக்குள் போகும்போது அந்த மனிதன் குற்றமற்றவனாக இருப்பான். ஜீவ புஸ்தகத்திலும் அந்த மனிதனுடைய பெயர் இருக்கும். ஏனென்றால் மனம் திரும்பி பரிசுத்தவானாய் மாறியதினால். ஆனால் அது ஆவியின்படி அவன் மனம் திரும்பி விட்டான் என்றாலும் மாம்சத்தில் அவன் செய்த பாவத்திற்கு இவ்வுலக வாழ்க்கையிலேயே அதற்குரிய நியாய தீர்ப்பை அடைந்து விடுவான். அப்பொழுதுதான் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் பரிசுத்தமாக பரலோகத்திற்கு போக முடியும். அங்கு சென்று கர்த்தர் அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும். இப்படியாக கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அதனால் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாகி எந்த குற்றத்திற்கும் ஈடுபடாமல் விலக்கி நம்மை காத்துக்கொள்வோம். நீதியின் பாதையில் நடப்போம். கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.